நம்ம தனுஷோட கரை படத்துக்கு அப்புறம் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற மூவினா அது கருப்பு தான். ஸோ இப்போ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா வர சண்டே பார்த்தீங்கன்னா நடக்க போகிறதா ஒரு புது போஸ்டரோடையே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி, ஆடியோ லான்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தோன்னா மதுரையில் சோழமலை இன்ஜினியரிங் காலேஜில் தான் நடக்க போகுது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:30 பிஎம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறதா பார்த்தீங்கன்னா பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அந்த காலேஜில் தான் படிக்கிறேன். ஸோ அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னையும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா போய் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா மண்டே வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். சரி, இப்போ கருப்பு ப்ரொமோஷன் சைடு வந்தோம்னா இவங்க இப்போயே பார்த்தீங்கன்னா இறங்கி ப்ரொமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது மூவி டீம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தோம்னா மூவியை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா சூர்யா கங்குவாக பண்ண அதே மெத்தடை இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாரு. எல்லா ரீஜன்லேயும் போய் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ சூர்யா பார்த்தீங்கன்னா கங்குவால விட்டதை பார்த்தீங்கன்னா இதில் விடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பிளான் போட்டிருக்காரு. ஸோ என்னோட ஆசையும் அதுதான். நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா 200, 300 கோடி கலெக்ஷன் கொடுக்குற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்க ஒரு ஆக்டர்னா அது சூர்யா தான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்காரு. ஸோ ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இவரோட எல்லா மூவியும் பார்த்தீங்கன்னா டே 1 பார்த்தீங்கன்னா 35 45 கோடி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்துடும். ஆனால் லைஃப் டைமில் பார்த்தீங்கன்னா 100 கோடி கலெக்ஷன்ஸோடவே பார்த்தீங்கன்னா முக்கிக்கிட்டு இருக்கும். ஸோ இவரை வச்சு ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த படம் 200 300 கோடி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தொடும். கங்குவாலே பார்த்தீங்கன்னா ஒழுங்கு அப்படி இருந்தால் அந்த படம் கூட பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன மாதிரி 1000 கோடி தொட்டிருக்குமோ என்னமோ. ஸோ எது எப்படியோ படத்தை ரிலீஸ் டேட் நெருங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ மூவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆடியோ லான்ச்சில் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்து மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு.